நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மூன்றாம் நபர் தலையீடு. ஓகேவா? ஸோ இதை எளிமையாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மூன்றாம் நபர் வந்து உங்களோட உறவில் இந்த விரிசல் ஏற்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கான வாசிப்பு தான் பார்க்க போகிறோம். அதற்காக மொத்தம் 2 பைல் இருக்குது, ஒரு மஞ்சள் கலர், ஒரு சிகப்பு கலர். ஸோ உங்களோட பைல் செலெக்ஷனுக்காக வைக்கப்பட்டது. உங்களுக்கு சிகப்பு படிக்கணும்னா சிகப்பு எடுத்துக்கோங்க, மஞ்சள் படிக்கணும்னா மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சாதாரணமாக எடுக்காதீங்க, கொஞ்சம் உங்களோட உள் உணர்வை என்ன சொல்லுதோ, என்ன நிறத்தை எடுக்க சொல்லுதோ அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறது சிகப்பு நிறத்துக்கான வாசிப்பை தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ உங்களுடைய உறவில் மூன்றாம் நபர் தலையீடு இருக்குது அப்படின்னு உங்களை உள்ளுணர்வு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான நபர்கள் மட்டும் பாருங்கள். சும்மா மேம்போக்காக சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் தராது. நிஜமாவே இருக்குன்னு எனக்கு தோணுது, என்னோட உள்ளுணர்வை சொல்லுது அப்படின்னா அவர்களுக்கான வாசிப்பு தான் இது. ஓகேவா? சரியா? அவர்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இருக்க சான்சஸ் இருக்குது. பணம் சார்ந்த ஒரு பிரச்சனையில் அந்த நபர் மாட்டிகிட்டு இருக்கலாம். ஓகேவா? இது எப்படின்னா, இப்போ இந்த மூன்றாம் நபர்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு பண தேவைக்காக இந்த நபருடன் பழக்கம் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ உங்களோட நபர் வந்து ஒரு பணம் படைத்த நபராக இருக்கலாம், இல்லை செல்வாக்கு மிக்க நபராக இருக்கலாம். ஏதோ ஒன்று பண ரீதியான ஒரு பரிவர்த்தனை இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வாய்ப்புகள் உள்ளது. அதன் மூலியமா இவங்க தொடர்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ 2 பேருமே பணம் சார்ந்த ஒரு பிரச்சனையில இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ ஏதோ ஒரு பொருளாதார சிக்கல், ஒரு சமூகத்தில் ஒரு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உறவில் இவங்க நுழைஞ்சிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் ஒரு தொடர்பில் தான் இருக்காங்க. மூன்றாம் நபர் தலையீடு இன்னும் கூட உங்கள் உறவில் இருக்குது. பணம் சார்ந்த ஒரு பணத்துக்காக செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பணத்துக்காக பழகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு சிக்கலில் தான் இவங்க போய் மாட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. எஸ், சில பேர் அழகில் மயங்கியும் போயிருக்கலாம். அழகுங்கிறது ஒரு வெளிப்புற தோற்றத்துக்காக மயங்கி போயிருக்கலாம். ஏதோ ஒரு ஆசை, இச்சை, இதன் காரணமாக மயங்கி போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ், வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இந்த அட்டைக்கான பொருள் சொல்கிறத விட இந்த அட்டையில் நான் எதை பார்க்குறேன், என்னால் என்ன உணர முடியுது அப்படிங்கிறத தான் நான் அவங்களுக்கு வாசிப்பாக கொடுப்பேன். ஓகேவா? இன்னும் சில பேர் எப்படின்னா, திருமணம் சார்ந்து எல்லாமே போயிருக்கலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களை திருமணம் செய்யக்கூடிய எல்லை வரைக்கும் போயிருப்பாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த நபர் வந்து அவங்க முடிவை மாற்றிக்கிட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு போயிருப்பாங்க, வேறு ஒரு நபரை நம்பியிருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதே நபரை திருமணம் செஞ்சுக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மூன்றாம் நபர் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த மூன்றாம் நபரோட கைகள் ஓங்கியிருக்கு அப்படிங்கிறது போல தான் இங்கே என்னால் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் மூன்றாம் நபர்னு பார்க்கக்கூடிய நபரே அவங்க திருமணம் செய்யக்கூட வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் திருமணமான நபர்களாக கூட இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சரியா? ஒருத்தர் மட்டும் பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஸோ ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமணமான நபர்களை கூட நீங்கள் விரும்பியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு உங்களோட ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இது எப்படி நான் சொல்கிறது, எஸ், சமூகம் சார்ந்து இப்போ இதுதான் சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் போகிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு நட்பு வருது, நீங்கள் இருவரும் ஒரு அன்பை பரிமாறிக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கணவன் மனைவி அப்படின்னு சேர்ந்து வாழும்போது உங்களுக்கு வந்து அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இதை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க, இப்போ போயிட்டாங்க அப்படின்னும் சில பேர் இருக்கலாம். இன்னும் சில பேர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, திருமணம் வரைக்கும் வந்துச்சிங்க, ஆனால் திடீர்னு திருமணம் நின்று போச்சு, அவங்க வேறு ஏதோ ஒரு நட்புக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது போலையும் இருக்கலாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ குழப்பங்கள் இந்த ஒரு வாசிப்பிலே இருக்குது. ஸோ உங்களோட ஃபைல் செலெக்ஷன் நீங்கள் செகப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கிற மாதிரி தான் இங்கே எனக்கு அட்டைகள் வருது. சரியா? ஸோ கவனமாக இருங்க, இவங்களை நம்பாதீங்க அப்படிங்கிறது போல தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் கொடுக்குது. சரியா? இது ஒரு கணிப்பு தான், இருந்தாலும் இவங்க வந்து ஒரு கண்கட்டு போட்டுக்கிட்டே இது வேணுமா வேண்டாமான்னு எப்போவுமே 2 கட்டானாவே யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சரியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட மனம் சார்ந்து புத்தி சார்ந்து வேலை பண்ணாது அப்படிங்கிறது போல இருக்கு. எப்போவுமே கண்ணை கட்டிக்கிட்டு கத்திய காற்றுல வீசிட்டு இருந்தா யார் மேலேயாவது காயம் படதானே செய்யும். ஸோ ஒரு தெளிந்த நபராக இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முடிவு எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் தெளிவின்மை இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது போல தான் அந்த பிரபஞ்சம் கொடுக்குது. ஆனால் இப்போ இருக்குல்ல, இவங்களை சுற்றி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் இவங்களால வந்துட முடியும். நீங்கள் விரும்பி நேசிக்கிறீங்கல்ல அந்த நபரை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இவங்களால ஒரு உறவில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு திருமணமே ஆகலை, நீங்கள் வந்து ஒருத்தரை விரும்புகிறீங்க, அந்த விரும்பக்கூடிய நபர் ஏதோ ஒரு ஆசையின் பேரில் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதுலேருந்து இவங்களால வெளியில் வர முடியும்.
ஆனா இவங்க வராம இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. அங்க நின்னுக்கிட்டே சண்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எஸ் அதுதான் காட்டுது. சரியா? ஸோ பிரபஞ்சம் கொடுக்கறது கொஞ்சம் இவங்கள நீங்க ரொம்ப மனதார விரும்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் கொடுத்து இந்த உறவை பார்த்துக்கோங்க, எடுத்துட்டு போங்க. உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, உங்களோட இறை சக்தி என்ன சொல்லுதோ அதை கவனிங்க. சரியா? ஸோ பார்க்கறது கேட்கறது எல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்கு தெரியும்ல அவங்க உங்க கூட பழகிருப்பாங்க. ஸோ இந்த 3ஆம் நபர் தலையீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு. சில நேரம் இது குடும்பம் சார்ந்த பாதிப்பு கூட கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ எங்கேயும் அழகுல ஒரு மதி மயங்கி போறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வேலை சார்ந்து பணத்துக்காக புகழுக்காக எங்கேயோ போய் மாட்டிட்டாங்க அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. இவங்க மாட்டிக்கவும் செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து வெளியிலவும் வந்திருக்கலாம். ஆனா இவங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது போலதான் இந்த அட்டையில இருந்து என்னால பார்த்து சொல்ல முடியுது. ஸோ வரக்கூடிய காலம் இருக்குமான்னு கேட்டா அது அவங்களோட கைகள்ல தான் இருக்கு. வரணும்னு பிரியப்பட்டா நிஜமா இந்த போன்ற ஒரு சங்கிலிகள் பூட்டப்பட்டிருக்குல்ல அதுல இருந்தெல்லாம் விடுதலையாகி வந்துடலாம். ஆனா அவங்க தான் முடிவெடுக்க தயக்கத்தோடயே இருக்காங்க. இன்னும் சரியான முடிவை பத்தி யோசிக்கிறாங்க, யோசிக்காமலாம் இல்லை. ஆனா சரியான முடிவை எடுக்க தயங்குறாங்க கண் கட்டிக்கிட்டு. எஸ் இதுல பாருங்க, அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு பார்த்தா அது எப்படி, அந்த கண்கட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெளியில என்ன வெளி உலகம் என்ன, மனுஷங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கான திறனை வளர்த்துக்கணும் இல்லையா. ஸோ ஏதோ ஒன்றுத்துல மயங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. சில பேர் வந்து நீங்க ஆல்ரெடி திருமணமான நபர்களை விரும்பியிருக்கீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மீண்டும் இணைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒரு கணிப்புங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மஞ்சள் நிறத்தை தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பை பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய நபரோட தற்போதைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? 3ஆம் நபர் தலையீடு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கு, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ முதலாவது அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மிட் கார்டு. நம்ம 3ஆம் நபர் தலையீடுக்காக தான் வாசிப்பே பார்க்குறோம். ஆனால் இப்போ இவங்களோட தற்காலிக சூழ்நிலை என்ன தெரியுமா, யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல தான் இவங்களோட அட்டை வருது. ஸோ யாருமே வேண்டாம், நான் எனக்கு போதும் அப்படிங்கிறது போல ஒரு தனிமை விரும்பியா இருக்கலாம். இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடல்ல கூட இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இப்போதைக்கு இவங்களோட சூழ்நிலையில இதுதான் காட்டுது. சரியா? ஸோ அவங்க யார் கூடயாவது இருக்காங்களா அப்படின்னா இல்லை, எல்லார் கூடயும் இருந்தாலும் தன்னைத்தானே தனிச்சு வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு தனிமையில இருக்காங்க. இதை ஒன்று தேடுறாங்க. முக்கியமா ஆன்மீகம் சார்ந்த ஒரு விழிப்பு நிலை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ அழகா இருக்கு. அவங்களோட கார்டு எடுக்கும் போதே இறை சக்தி அப்படி வேலை செய்யுது. ஸோ அடுத்து வந்திருக்க அட்டை பார்த்தீங்கன்னா எஸ், இந்த ஆன்மீகமான தேடுதல் எதற்காக வந்திருக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சில நிகழ்வுகளை சந்திச்சிருப்பாங்க. அது சாதாரணமா இருக்காது. ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம், ஏதோ ஒரு கஷ்டத்தை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த கஷ்டத்தை கடந்து அந்த கஷ்டத்தை கூட வாழ பிடிக்கல. ஸோ மறுபிறப்பு எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த வாழ்க்கையில இருந்து நான் என்ன விரும்புறேனோ அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதற்கான ஒரு மன மாற்றத்திற்காக தான் அவங்க தனிமையில் இருக்காங்க அப்படிங்கிறது போலதான் என்னால உணர்ந்து சொல்ல முடியுது. சில நேரங்கள்ல அவங்க விவாகரத்து பெற்ற நபர்களா இருப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்க திருமணம் ஆகலைனாலும் ஏதோ ஒரு கஷ்டங்களை சுமந்து அதனால ஒரு வெறுப்பு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெறுத்து போய் தன்னைத்தானே தனிமையில வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம், அட்டைகள் பார்க்கலாம். எஸ், மறுபடியும் பாத்தீங்கன்னா டவர் கார்டு தான் வந்திருக்கு. ஏதோ ஒரு நம்பிக்கை இழப்பு இந்த நபருக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. எஸ், கடந்த காலங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஒரு நம்பிக்கை இழந்திருக்காங்க. சில துரோகங்கள் சந்திச்சிருக்கலாம். அதனால கூட இந்த தனிமை இருக்கலாம். யாருமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போறதுங்கிறது சும்மா கிடையாது. ஒரு இழப்புங்கிறது ஒரு சின்னதா கூட இருக்கலாம். ஒரே ஒரு நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை இழப்பு, நீ இப்படி செஞ்சிட்டி அப்படின்ற ஒரு கோபமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக தான் தன்னைத்தானே தனிச்சு வச்சிருக்காங்க. அதே நேரம் அந்த கஷ்டத்தையோ அந்த ஒரு துயரத்தையோ தூக்கி சுமக்கவும் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. இது ஒரே ஒரு வாழ்க்கை தானே. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில ஓகே, நிகழ்ந்து போச்சு. ஆனா என்னோட வாழ்க்கையை நான் இன்னும் வாழணும், என்னோட வாழ்க்கையின் இலக்குன்னு இருக்கும் இல்லையா, அதை நான் தேடுறேன். அதற்கான ஆயத்த பணியில தான் இப்போ தன்னைத்தானே தனிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறது போல இருக்கு. எஸ், ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து வரக்கூடிய அட்டை என்னன்னு பார்க்கலாம். 6 of Cups, ரொம்ப அழகான அட்டை வந்திருக்கு. ஸோ இந்த நபர் இப்போதைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா
அவங்களோட ஆன்மா சார்ந்த தொடர்பில் இருக்கக்கூடிய நபரை பார்க்கணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கலாம் இவங்களுக்கு. அதே போல அவங்களுடைய கடந்த கால காதலிச்சிருப்பாங்க இல்லையா, எப்பவாவது ஏதாவது சின்ன வயசுல ஒரு காதல் இருக்கு அப்படின்னா அந்த காதலித்த நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதே நேரம் கடந்த கால நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ ரொம்ப அழகா இருக்கு. நான் கடந்த காலம் சொல்றேன் இல்லையா, சில நேரங்களில் இவங்களோட முன் ஜென்மத்தில் ஏற்பட்ட ஒரு தொடர்பு உடைய நபர்களை கூட பார்க்க நேரிடலாம். அப்படிங்கிறது போல இந்த அட்டையை பார்க்கும்போது என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து என்ன அட்டை வருதுன்னு பார்க்கலாம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, ஒரு நல்ல மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க இந்த நபர். ஸோ நல்லா இருக்கு. அடுத்த ஒரு அட்டை எடுத்துட்டு இந்த வாசிப்பை நம்ம நிறைவு செய்யலாம். 4 ஆஃப் பென்டகல்ஸ். எல்லாம் சரிதான். தன்னைத்தானே தனிச்சு வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையில கஷ்டம் பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்தினால ஏற்பட்ட ஒரு தனிமை தான் அவங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆன்மா நண்பரெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, குட். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுறாங்க, அதற்கான இன்னர் ஒர்க்கும் பண்றாங்க. ஆனா இன்னும் சில நேரங்கள்ல வேணும்ன்ற விஷயத்தையும் ஆசைப்படுறாங்க, விலகி போறதுக்கு மனம் இல்லாம இருந்த இடத்துலயே இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை இந்த நபருக்கு. சரியா, சில விஷயங்கள் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துது, சில பேர் நம்மளை காயப்படுத்துறாங்க, இருந்தும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்று தான் வந்து ஏமாத்தப்படுறோம் அப்படின்னு தெரியுது, தெரிஞ்சும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நல்லெண்ணம் படைத்த நபர்களா இருக்கலாம். சில நேரம் இது வந்து இவங்களோட பலகீனமா கூட இருக்கலாம். சில விஷயங்களை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னா அதற்கான ஒரு மனப்பக்குவம் வேணும். இங்க எல்லாமே வந்து ஒரு மாற்றத்திற்கான அறிகுறிக்கான அட்டையா வந்திருக்கு. மாற்றம் இவங்க நினைச்சா இவங்களால மாற முடியும். எஸ், மாறணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறாங்க. தன்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னை போல ஒருத்தரை சந்திக்கணும், நேசிக்கணும் அப்படின்ற ஒரு பிரியங்கள்லாம் இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான பட்டாம்பூச்சி தெரியுது. ஸோ பட்டாம்பூச்சிங்கிறது சும்மா இல்லை, அது சாதாரண ஒரு புழுவா இருந்து அப்புறம் ஒரு அழகான வண்ணத்தை பூச்சியா மாறுறதுக்கு அது படாத பாடு பட்டுதான் மாறும். அதே போலதான் இவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்காங்க. மாறணும்னு ஆசைப்படுறாங்க, தன்னை தான் முதன்மைப்படுத்திக்கணும்ன்ற ஆசைப்படுறாங்க. வாழ்க்கை இது ஒரே வாழ்க்கை, இதை நம்ம சரியா வாழணும்னு பிரியப்படுறாங்க. எல்லாம் சரி, ஆனா சில விஷயங்களை விட்டு நகர்றதுக்கு அந்த ஒரு மன தைரியமோ மனப்பக்குவமோ இல்லை. எங்கேயோ ஸ்டெக் ஆகி போய் நிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போல இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அட்டை கடைசியா வந்திருக்கு இல்லையா. ஸோ இது சொல்றது என்ன தெரியுமா, சில விஷயங்கள் வந்து அதுக்கான கால நேரம் வந்தாதான் நடக்கும். இவங்க என்னதான் முட்டி மோதினாலும் காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதற்கு முன்னாடியும் நடக்காது, அதற்கு பின்னாடியும் நடக்காது. தெய்வம் என்ன விதிச்சிருக்கோ அதுபடிதான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது போலதான் இந்த காலம் எப்ப கரெக்ட் டைமிங், டிவைன் டைமிங்னு சொல்லுவாங்கல்ல, சில விஷயங்கள் இப்பதான் நடக்கணும்னா அது இப்பதான் நடக்கணும். எந்த ஒரு ஆசைப்படுறதுனாலையும் முன்னாடி நடந்துடாது. நம்ம விட்டு விலகிறோம் அப்படிங்கிறதுக்காக அது நம்ம விட்டு போகாது அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ இது 3ஆம் நபர் தலையீட்டுக்காக நம்ம பாக்குறோம். ஆனா இவங்களுக்கு மேல ஒரு சக்தி வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இவங்க இறை சக்தி பெற்ற நபர்களா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இவ்வளோ கஷ்டங்களை கூட மன வலிமையோட தாங்கிக்கிறாங்க, தவறு இல்லை. ஆனா அந்த கஷ்டம் கொடுக்கறவங்களையே சகிச்சுக்கிட்டு போய் அதுக்குள்ளேயே உழண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் இங்க ஒரு, அதனாலதான் இவங்க ஒரு சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. இவங்க அதை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்க கூட தயாரா இருக்கு. ஸோ அவங்களோட ஒரே ஆசை பாத்தீங்கன்னா இங்க தெரியுது இல்லையா, இந்த 6 ஆஃப் கப்ஸ். ஸோ சில பேர் வந்து அவங்களோட கடந்த காதலையோ இல்ல நண்பர்களையோ சந்திக்கலாம். இன்னும் சில பேர் அதை நினைச்சு ஒரு சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம வாழ்ந்த தருணங்கள்னு அதை நினைச்சு ஆசை போட்டுக்கொண்டு அதுல ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஸோ இங்க 2 எண்கள் தான் தெரியுது, ஒன்னு 6, இன்னொன்னு 4. இந்த எண்கள் உங்க கூட எதுலையாவது தொடர்பு கொண்டு இருக்கலாம். உங்களோட பிறந்த தேதியா இருக்கலாம், பிறந்த மாதமா இருக்கலாம். இந்த மஞ்சள் நிறம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 3ஆம் நபர் தலையீடுன்னு எதுவும் கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க சில விஷயங்களை விட்டு நகர மாட்டேங்கிறாங்க. சில பேரை இவங்களே பிடிச்சும் வச்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு பொறுப்பா இருக்கலாம், குடும்பம் சார்ந்து நம்ம இதை விட்டு நகரக்கூடாது, சமுதாயம் என்ன சொல்லும் அப்படி இப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களால அவங்க தன்னைத்தானே சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த அட்டைகள்லாம் பார்க்கும்போது தெரியுது தான் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லா புரிதலும் இவர்களுக்கு இருக்கு. இருந்தும் அதற்கான ஒரு தீர்வே பார்க்காம அங்கே இருக்காங்க.
விடாப்படியா. ஸோ இந்த அட்டை அதை தான் காட்டுது. அதே நேரம் இப்படி மாறணுன்ற ஆசையும் இருக்குது, ஆனால் இதற்கு காலம்தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறது போல் இந்த அட்டை நமக்கு பதிலாக சொல்லுது. இந்த வாசிப்பை மிக குறுகிய நபருக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பொருந்தனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.